கான்வேர் B-36 பீஸ்மேக்கர் அமெரிக்காவின் மிகவும் ரகசியமான மற்றும் பிரம்மாண்டமான போர் விமானம் ஆகும். இது 10,000 மைல் குண்டுவீச்சு விமானம் என்று அழைக்கப்பட்டது. இரண்டாம் உலகப் போரின் போது ஐரோப்பாவில் உள்ள தளங்கள் ஒருவேளை வீழ்ந்தால் அமெரிக்காவிலிருந்தே நேரடியாக ஜெர்மனி மீது குண்டு வீசும் திறன் கொண்ட ஒரு விமானம் தேவைப்பட்டது. அதற்காக இது வடிவமைக்கப்பட்டது. கன்வேயர் நிறுவனம் இதை உருவாக்கியது. இது 1949 முதல் 1959 வரை அமெரிக்க விமானப்படையின் முக்கிய அங்கமாக இருந்தது. இந்த விமானம் அதன் காலத்தின் மிகப்பெரிய போர் விமானமாகும். சிறகுகளின் அகலம் 230 அடி. இதில் மொத்தம் 10 என்ஜின்கள் இருந்தன. 6 டர்னிங் 4 பர்னிங் என்பது இதன் புகழ்பெற்ற வாசகம். அதாவது 6 உந்துதல் என்ஜின்களும் 4 ஜெட் என்ஜின்களும் இதில் இருந்தன. இது எரிபொருள் நிரப்பாமல் தொடர்ந்து 10,000 மைல்கள் அதாவது 16,000 கிலோமீட்டர் தூரம் பறக்கும் திறன் கொண்டது. அதாவது அமெரிக்காவிலிருந்து கிளம்பி உலகின் எந்த பகுதியிலும் குண்டு வீசிவிட்டு திரும்ப முடியும். இது சுமார் 39,000 கிலோ குண்டுகளை சுமந்து செல்லும். இது இரண்டாம் உலகப் போரில் புகழ்பெற்ற B-29 விமானத்தை விட மிக அதிகம். இது அணு ஆயுதங்களை சுமந்து செல்வதற்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. பனிப்போர் காலத்தில் இது சோவியத் யூனியனுக்கு ஒரு பெரிய மிரட்டலாக இருந்தது. இந்த விமானம் எவ்வளவு பெரியது என்றால், விமானத்தின் முன்பகுதியிலிருந்து பின்பகுதிக்கு செல்ல உட்புறமாக ஒரு சிறிய சுரங்கப் பாதை மற்றும் அதில் ஒரு நகரும் தள்ளுவண்டி இருந்தது. இது வெறும் குண்டு வீசுவது மட்டுமன்றி சிறிய ரக போர் விமானங்களை தன்னுள் சுமந்து சென்று வானிலேயே அவற்றை ஏவிவிடும் திறனையும் சோதித்துப் பார்த்தது. 1950களின் இறுதியில் ஜெட் விமான தொழில்நுட்பம் அதிவேகமாக வளர்ந்தது. B-36 மிகப்பெரியதாக இருந்தாலும் அதன் வேகம் குறைவாக இருந்தது. எனவே இதைவிட வேகமான மற்றும் முழுமையான ஜெட் என்ஜின் கொண்ட B-52 ஸ்ட்ராட்டோஃபோர்ட்ரஸ் வந்தவுடன் B-36 பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்டது. சுருக்கமாக, இது அமெரிக்காவின் அமைதி காப்பாளர் என்று அழைக்கப்பட்டது. இது ஒருமுறை கூட போர்க்களத்தில் குண்டு வீசவில்லை என்றாலும் இதன் பிரம்மாண்டமே எதிரிகளை அணு ஆயுத போர் தொடங்க அஞ்சச் செய்தது.